அன்புள்ள மனைவிக்கு கணவனின் கடிதம். இன்னைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணோம்னு. அன்னைக்கு உங்க அப்பா சொன்னாரு, அப்பவே நான் ஓடி இருக்கலாம், பட் முடியல. இப்பயும் திரும்பி பார்த்தா எனக்கே சிரிப்பா வரும், நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப. ஏன்னா நம்ம 2 பேரும் ஐ லவ் யூ சொன்னதில்ல, ஐ மிஸ் யூ சொன்னதில்ல. எப்பயுமே நமக்குள்ள இருக்கிற ஒரு லவ் ரொம்ப சப்டலா, சைலண்டா தான் இருந்திருக்கு. இனிமேலும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்ல போனா என் குறும்புத்தனத்தை, என் மொக்க ஜோக்க, என் சேட்டைய எல்லாம் சகிச்சுட்டு நீ என் கூட இருக்கிறதுக்கே உனக்கு ஒரு பெரிய அவார்டு வந்து கொடுக்கணும். அவ்வளவு தூரம் நீ சகிச்சுட்டு இருந்திருக்க. பட் என்னதான் இருந்தாலும் அப்பப்ப நான் சொல்றேன், கிரேசி ஐடியாஸ்க்கு, டிஃப்ரெண்டான தாட்ஸுக்கு நீ கரெக்டா பண்ணுவ அப்படின்னு உன்னோட ஃபுல் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்க. நான் ஜெயிக்கிறனோ இல்லையோ, பட் நீ கொடுக்குற சப்போர்ட் என்னைக்குமே என்னை தோக்க விடாது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்த நாட்கள் எது அப்படின்னா உன்னோட பிரெக்னன்சி டைம் தான். அப்ப அவ்வளோ சிரிப்போம், அவ்வளோ சந்தோஷமா இருப்போம், உன் கூடவே இருப்பேன், உன்னை சுத்தி வருவேன். பட் இதெல்லாம் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுச்சு. அவன் தான் நம்ம உலகம் அப்படின்னு நம்ம இப்ப அவனை சுத்திட்டு இருக்கோம். என்னதான் நமக்கு ப்ரையாரிட்டி மாறி இருந்தாலும் நம்மளோட அன்பு என்னைக்குமே அப்படியே தான் இருந்திருக்கு. அது மாறவே இல்லை, மாறவும் மாறாது. முன்னாடி எல்லாம் எனக்கு ஒரு யோசனை வரும், நம்மளோட லைஃப் பார்ட்னரை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கிறப்ப, சோகமா இருக்கிறப்ப, துக்கமா இருக்கிறப்ப என்னைக்குமே அவங்க கிட்டதான் நம்ம போவோம். படுத்த படுக்கையா இருக்கிறப்ப கூட அவங்கதான் நம்மள நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்தா கடவுள் எனக்கு ஒரு சரியான வாழ்க்கை துணையை கொடுத்திருக்காருன்னா நான் நினைக்கிறேன். நீ எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பெரிய பெரிய உயரத்துக்கு நீ போகணும். எனக்கு நீ கொடுத்த எல்லா சப்போர்ட்டையும் திரும்ப நான் உனக்கு கொடுக்கணும். கண்டிப்பா நீ சக்சஸ் ஆவ. அப்படி சக்சஸ் ஆனா அப்படின்னா எங்கேயோ ஒரு ஓரத்தில் நின்று கைத்தட்டி சந்தோஷப்படுற ஆளா நானா தான் இருக்கேன். இப்படிக்கு என்றும் உன் கையால் அடி வாங்கும் உன் அன்பு கணவன். நாளைக்கு